ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சமையல் குறிப்பு மட்டன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். மட்டன் கிரேவி கொஞ்சமாக, ரொம்ப அதிகமான கிரேவி இல்லை. நான் எப்பவுமே மட்டனுக்கு முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் அரைச்செல்லாம் ஊற்ற மாட்டேன். அப்படி 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி பால் புழிஞ்சு பாலை மட்டும் ஊற்றுவேன், தேங்காய் பால் மட்டும். இன்றைக்கி நானும் எங்கள் பொண்ணு 2 பேர் தான். அதனால் 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளார போட்டு மட்டனுக்குள்ளேயே முட்டையை போட்டு வேவிச்சா ஒரே வேலையாக முடிஞ்சிருங்கிறதுக்காக 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், மிளகாய், வெங்காயம் அரைக்கிறது கொஞ்சம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். அதனால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை. வரமிளகாய் எங்களுக்கு கொஞ்சம் காரத்தூக்கலாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கேன், வரமிளகாத்தூளும் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், ஒரு 1.5 பழத்துக்கு. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒன்றா கலந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பொடி இது சாம்பார் பொடி 1.5 ஸ்பூனு, கரம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலை எண்ணெய் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம தாளிக்கிறது தான். நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஹாய், மட்டன் வறுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அடுப்பத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் தான் எப்பவுமே செய்வேன். நான் ஒரு 3-4 சவுண்டு விட்டுருவேன். தேவசாலை தாளிச்சு விட்டால் ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் தான் மட்டன் செய்வேன். ஆனால் கடலை எண்ணெய், மட்டனுக்கெல்லாம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கடுகு, பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம், மிளகாய். வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சின்னதாக 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அரிஞ்சிருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயத்தில் 3 போட்டுறாதீங்க, வெங்காயம் அதிகமாக போயிடும். அதனால் பெரிய வெங்காயம் சின்னதாக 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு, இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கணும். அரை கிலோ மட்டன், 1/2 கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெங்காயம் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும். அதனால் மீடியமாக போட்டால் போதும். கொஞ்சம் பொன்னிறமாக செவந்தது அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதை அரைச்சி வச்சதை நம்ம போட்டுக்கணும். போட்டு அதை நம்ம நல்லா வதக்கிடணும். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை வாசம் போகிற அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா இப்படி ஊற்றி செய்யணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதில் நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம் இந்த மசாலாவுக்கு.
இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி பதத்தில் வரும். அதுக்காக தக்காளியை முழுசாக போட்டு வணக்காமல் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா மட்டன் நல்லா கிரேவி பதத்தில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கணும். பாருங்க, கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மட்டன் எடுத்து போட்டுக்கணும். தண்ணி வடித்து கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். நல்லா கலக்கிக்கணும். இப்படி நல்லா கலக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் மட்டனில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நான் நல்லா கலக்கணும். மட்டன் கொஞ்சம் நல்லா சூடாகணும். எல்லாமே நல்லா கலக்கியிருக்கேன். நல்லா சூடாகும் போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இந்த மட்டனில் ஃபுல்லாக சதைக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதுக்காக நம்ம நல்லா மட்டன் சூடாகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா உப்பு பத்தாது. முதல்ல கொஞ்சம் போட்டேன், உப்பு கொஞ்சம் போடுறேன். இந்த உப்பு பத்தாது தான். வேணும்னா தேவைப்பட்டால் நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டு நம்ம இறக்குனதுக்கு அப்புறமா தேவைப்பட்டால் போட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நிறையா போயிடும். அதுக்காக கம்மியாக தான் போட்டிருக்கேன். மட்டன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி வகைகளை போடலாம். பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா. கரம் மசாலா எங்கிட்ட இப்போ இல்லை, அதனால் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். இதில் நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்ம நல்லா கலாய் விடணும். நல்லா கலாய் விட்டு எல்லா பக்கமுமே அந்த பொடி நம்ம போட்டிருக்கிற பொடி நல்லா பிடிக்கணும். பாருங்கள், கருவேப்பிலை நான் காய்ச்ச கருவேப்பிலை போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை அடிக்கடி கடையில் போய் வாங்கணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், எப்படி தண்ணியில் அலாசி நிறைய வாங்கிட்டு வந்துடுவேன். அலாசி தண்ணி காய வடி விட்டி வெயிலில் உணர போட்டு இப்படி நல்லா மொறுன்னு காய வச்சு எடுத்து கவரில் போட்டு வச்சுக்குவேன். அப்பப்போ அதை தாளிக்கும் போது எடுத்து போட்டுக்குவேன். கருவேப்பிலையை நாம் பழகிட்டு இருக்க வேண்டியதில்லை. கடைக்கு போகும்போது வாங்கிட்டு இந்த மாதிரி
அலாசி காய வச்சு போட்டு வச்சுட்டா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி மசாலா பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். காரம் மூக்கில் ஏறுது. கொஞ்சம் சுருக்குன்னு தான் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களாம் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வணங்கிடுச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் கறி வேகிறதுக்கு அளவாக. மூணு பேராக இருந்தால் 2 வேளைக்கு காட்டும். இந்த கிரேவியே போதும். இதுக்கு தேங்காய் இதெல்லாம் எதுவுமே நான் ஊற்றலை. இது நல்லா ஒரு 4 சவுண்டு விடணும். அதுக்குள்ளாரையே நான் முட்டை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளார முட்டை போடுறேன். ஏன்னா மட்டன் வேகும்போது முட்டையும் சேர்ந்து வெந்துடும். அதுக்காக முட்டை முதல்ல நம்ம நல்லா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கழிவுகள்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போகாமல் இருக்குங்கிறதுக்காக இப்படி அதை உள்ளார இது பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மட்டன் வேகும்போது எதுவும் வெந்துடும். இது ஒரு 4 சவுண்டு 5 சவுண்டு வரட்டும். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் 4-5 விசில் வந்துருச்சு. விசிலும் அடங்கிருச்சு. நம்ம இப்போ மட்டன் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்க்கலாமா? எப்படி கிரேவி ஆகிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சம் விசில் அடங்கப்பட்டி நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். முட்டை பார்த்திங்கன்னா எப்படி வெடிச்சிருக்குது பாருங்க. நம்ம இது என்ன பண்ணணும், அழுங்காப்பில் நம்ம அந்த முட்டையை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தொலாவி விடுவோம். நான் இந்த முட்டையை தொளித்து 2ஆக கட் பண்ணி கிரேவி இதில் இருக்கிற கிரேவி கொஞ்சம் எடுத்து ஊற்றி பிரட்டி வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டையை சாப்பிடும்போது. பாருங்கள் இது எவ்வளவு கிரேவி விட்டுருக்கு பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றலை, அதிகமான பொடி வகையில் அதிகமாக போடல. இதே இவ்வளவு கிரேவியாக இருக்குது பாருங்கள். 4-5 சவுண்டில் மட்டன் நல்லா பூவாட்ட வெந்துருச்சு. உப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட உப்பே கரெக்டாக இருக்குதுங்க. ஹெச்சாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, நார்மலாக கரெக்டாக இருக்குது. விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி 2-3 கொதி விடணும். அப்படியே விசில் அடங்கினது எடுத்து சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா அது ஒரு பச்சை வாசமாட்டம் அடிக்கும். அதனால் நம்ம நல்லா 2-3 கொதி இப்படி வந்துடணும். இன்னும் கிரேவி கம்மியாக இருந்தால் போதும், அப்படியே சும்மா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பெரட்டி அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் சுண்ட வைக்கலாம். இல்லை இந்த கிரேவி வேணும், சாப்பாடு குழம்பு வேணும்ல அப்படின்னாலும் நம்ம 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நாம் இந்த மட்டனை இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா தேங்காயே அரைச்சி ஊற்றல, ஆனால் காரமும் நார்மலாக கரெக்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மிளகாட்டி வெங்காயம் மிளகாயெல்லாம் வணக்கி போட்டு மறுபடியும் போட்டு ஆட்டி குழம்பு வச்சா இந்த டேஸ்ட்டு வராது. நீங்கள் இப்படியே ஒரே கிரேவியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது என்னென்னு. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா மட்டன்லேயே நிறையா வகையான டிஷ் நம்ம செய்யலாம். இன்னும் ட்ரையாக செய்யலாம், பெப்பர் பொடி போட்டு கொஞ்சம் செய்யலாம். அதனால் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எப்படி அடுத்த இது செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு இந்த கிரேவி வேணும் அப்படிங்கிறதுனால நான் அடுப்பை நிறுத்திடலான்ட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஏதாவது கேட்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறீங்களா இருந்தோன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஎஸ் அன்பு தோழிகள் அப்படின்னு இருக்கும்.
நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பாய்.